மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மழை இல்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. இது போன்ற எத்தனை பாடல் வரிகளை உருக்கமாக எழுதி கண்ணீர் சிந்த வைத்தாலும் பால்மணம் மாறாத வாயில்லா ஜீவன்களை தாயிடமிருந்து பிரித்து தாய்ப்பாலுக்காக ஏங்க விடும் சில மனித மிருகங்கள் எந்தவித உறுத்தலும் இன்றி மண்ணில் நடமாடத்தான் செய்கிறார்கள் என்பதே விலங்கு நல ஆர்வலர்களின் தாழ முடியாத வருத்தம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி கருப்புசாமி கோவில் பகுதியில் பிறந்து 2 நாட்களே ஆன 21 நாய்க்குட்டிகள் சாலையில் அனாதையாக கிடந்தன. கண்கள் கூட சரியாக திறக்காத நிலையில் கிடந்த குட்டிகளை கண்ட அவ்வழியாக சென்ற திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த காவலர் மோகன் என்பவர் பால் பாட்டில் ஒன்றை வாங்கி அதில் ஆற வைத்த பாலை ஊற்றி அருகே இருந்த ஜூஸ் கடைக்காரர் ரஃபீக் முகமதுவிடம் கொடுத்து குட்டிகளுக்கு கொடுக்குமாறு சென்று விட்டார். ஒரு 21 நாய்க்குட்டி அனாமத்தை அங்கேயே போட்டு போயிட்டாங்க கடை முடிச்சுட்டு போன பின்னாடி. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் தான் ஒரு போலீஸ்கார் திண்டுக்கல் ஒரு மோகன் பேர், அவர் தான் அந்த பால் இதெல்லாம் டப்பாவில் வாங்கி ஊற்றி எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போனார். அவர் தான் கால் பண்ணி ப்ளூ கிராஸில் கால் பண்ணி இந்த மாதிரி நாய்க்குட்டி இவ்வளவு இருக்குது விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் ரிப்போர்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனார். அத்தோடு ப்ளூ கிராஸ் அமைப்பினருக்கும் தொடர்பு கொண்டு நாய்க்குட்டிகளை மீட்குமாறு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு சென்ற ப்ளூ கிராஸ் அமைப்பினர் நாய்க்குட்டிகளை மீட்டுச் சென்றனர். இதில் பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லைதான். ஆனாலும் பாலுக்காக பரிதவித்த நாய்க்குட்டிகளுக்கு பின்னால் நாய்களை வைத்தே பணம் பார்க்கும் ஒரு சில இரக்கமற்ற மனிதர்கள்தான் உள்ளனர் என்பதே பலரது குற்றச்சாட்டு. நாங்கள் இந்த பால் இதெல்லாம் கொடுத்துருக்கோம், காப்பகத்தில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மனிதாபிமான செயலாக இருக்குது. எல்லா நாய்க்குட்டி இவ்வளோ 21 நாய்க்குட்டி எல்லாத்தையும் அனாமத்தை அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க. நாய்களில் இயல்பிலேயே வீரமும் விசுவாசமும் கொண்ட ராஜபாளையம் நாய்களுக்கு எப்போதுமே மவுசு அதிகம்தான். பார்ப்பதற்கு அழகு, மிடுக்கு, கம்பீரமான தோற்றம், உறுதியான கால்கள், வலுவான எலும்புகள், ஓடுவதில் வேகம் என ராஜபாளையம் நாய்கள் தனி சிறப்பு கொண்டவை. மருது பாண்டியர்களின் கோட்டை காவலனாக விளங்கிய கோம்பை, சிப்பிப்பாறை, கண்ணி ஆகிய ராஜபாளையம் நாட்டு இன நாய்களைத்தான் வீட்டு காவலுக்கென பலரும் விலையை பார்க்காமல் விரும்பி வாங்கி வளர்ப்பதுண்டு. இவ்வளவு புகழ்பெற்ற ராஜபாளையம் நாய்களை இனப்பெருக்கத்திற்காகவும் அதன் குட்டிகளை நல்ல விலைக்கு விற்கவும் வியாபாரிகள் தந்திரத்தோடு பல சூழ்ச்சிகள் செய்வது வேதனையைத்தான் தருகிறது. புதிதாக குட்டிகளை ஈன்ற தெரு நாயை கப்பன பிடித்து வரும் நாய் விற்பனையாளர்கள் ராஜபாளையம் நாட்டு இன நாய்களின் குட்டிகளை தெருநாயின் மடியில் வயிறு முட்ட பால் குடிக்க வைக்கின்றனர். அதே நேரம் ராஜபாளையம் நாட்டு இன தாய் நாய்க்கு பால் சுரக்காமல் இருக்க ஊசியும் போட்டு விடுகின்றனர். அப்படி செய்வதால் ராஜபாளையம் நாட்டு இன தாய் நாய் ஆரோக்கியமாக இருப்பதோடு இனப்பெருக்கத்திலும் கூடுதல் குட்டிகளை குறைவின்றி கொடுக்குமாம். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல் ராஜபாளையம் நாட்டு இன தாய் நாய் அடுத்த இனப்பெருக்கத்திற்கு தயாராகும் அதே வேளையில் அதன் குட்டிகளை நினைத்தது போல் நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம். இதுதான் நாய் விற்பனையாளர்களின் சூழ்ச்சிமம். ஆனால் தெருநாய் ஈன்றெடுத்த அதன் குட்டிகள் யார் பெற்ற பிள்ளையோ என்பது போன்று சாலைகளில் திரிந்து வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கும் நிலை கூட ஏற்படும். வியாபார நோக்கத்திற்காக இதயமே இல்லாமல் செயல்படும் நாய் விற்பனையாளர்களை கண்காணிக்க வேண்டிய கால்நடை பராமரிப்பு துறையினரும் விலங்குகள் வதை தடுப்பு சங்கத்தினரும் என்ன செய்கிறார்கள் என்பதே பலரது கேள்வி. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் மிதா.